ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் பேங்கன் பர்த்தா தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் எனவே நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த டிஷ்ஷு வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேங்கன் பர்த்தா பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 2 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸு கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து இந்த கத்திரிக்காய் மேலே ஒரு நைஃபை வச்சு சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து ஒரு சின்ன பூண்டை வந்து உள்ளே வச்சுடுங்க. இதே மாதிரி இந்த கத்திரிக்காய் சுற்றி அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் போட்டு அது உள்ளே வந்து பூண்டு வச்சுடுங்க. இப்போ இந்த கத்திரிக்காவை வந்து நம்ம நெருப்பில் காட்டி நல்லா சுட்டு எடுக்க போகிறோம். அதனால தான் மேலே வந்து அந்த சின்னதாக கட் போட்டதுனால அந்த நெருப்பில் காட்டும்போது அதோடய ஃப்ளேவர் எல்லாம் அது உள்ளே இறங்கும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காயும் ஓரளவுக்கு கொஞ்சம் குக் ஆகும். அந்த பூண்டோட ஃப்ளேவரும் நல்லா உள்ளே இறங்கும். ஸோ இதே மாதிரி நான் 2 கத்திரிக்காயும் அந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே வந்து பூண்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே கத்திரிக்காய்க்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து எல்லா இடத்துலையும் நல்லா ஃபுல்லாக தடவி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் இங்கே கொஞ்சமாக தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது மேலேயும் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஸ்டவ் மேலே வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு கிரில் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. அதை வச்சு தான் நான் சுட்டு எடுக்க போகிறேன். டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டவ் மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ் எல்லாம் கொஞ்சம் பாழாகும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டு இருந்ததுன்னா அது மேலே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்துக்கு நெருப்பில் காட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நெருப்பில் காட்டும்போது எல்லா சைடும் படுற மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் குக் ஆகும், ஒரு சைடு குக் ஆகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா சைடும் நல்லா நெருப்பில் காட்டி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் வந்து நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு. அப்பப்போ வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டோன்னா தான் எல்லா சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகும். இப்போ எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த கத்திரிக்காய் மேலே இருக்கிற தோல் எல்லாம் கூட எல்லாம் ஈஸியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ இது நல்லா ஆறின பிறகு அந்த கத்திரிக்காய் மேலே, தக்காளி மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கத்திரிக்காய் மேலே இருக்கிற தோல் வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். ஸோ கத்திரிக்காய் மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதே மாதிரி தக்காளி மேலே இருக்கிற தோலையும் எடுத்து தனியாக வச்சுக்கோ. இப்போ கத்திரிக்காய் மேலே, தக்காளி மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஃபோக்கை எடுத்து இந்த கத்திரிக்காவை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஈஸியாக வந்து உங்களுக்கு நல்லா மசிஞ்சிடும். ஏன்னா கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே நல்லா குக்காக இருக்கும். ஸோ இந்த ஃபோக்கை வச்சு எல்லாத்தையுமே பச்சை மிளகாவையும் சேர்த்து எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபோக்கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவனே இதில் வந்து கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயம் இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சவனே இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவனே இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனவனே இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். அது கூடவே வந்து கொஞ்சமாக தனியாத்தூள், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் இது 3த்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கினவொடனே இப்போ இதில் வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மேலே மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 5-6 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பேங்கன் பர்த்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் வந்து உங்கள் கிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா நிறைய கொத்தமல்லியை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சாரி, இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இல்லாததுனால நான் சேர்க்கலை. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பேங்கன் பர்த்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா சுட சுட சப்பாத்தியோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.